அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். முஸ்லிம் இந்த உலகில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. படைத்த ஓர் இறைவனை மனதார ஏற்று நாவால் உறுதிமொழி கொடுத்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனே உண்மை முஸ்லீமாக மாறுகிறான். முஸ்லிம் என்றாலே கீழ்ப்படிந்து நடப்பவன், கட்டுப்பட்டு நடப்பவன் என்றுதான் பொருள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத, மார்க்கத்தினுடைய எந்த விஷயமும் தெரியாத அறியாமையில் இருக்கக்கூடிய பலர்கள் முஸ்லிம் என்ற வார்த்தையை கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். சூப்பர் முஸ்லிம், நவ முஸ்லிம், நியூ முஸ்லிம், மௌலாய இஸ்லாம், பர்த் முஸ்லிம் என்று பலவிதமான பெயர்களோடு முஸ்லிம் என்ற பெயரோடு இணைத்து அழைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு என்பது மட்டுமல்ல, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதிலும் குறிப்பாக வேறு மதத்திலிருந்து இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டு இஸ்லாத்திற்கு வருபவர்களை அவர்கள் நவ முஸ்லிம் என்று, தாங்கள் பரம்பரை முஸ்லிம், தாங்கள் பருத்து முஸ்லிம் என்று பேசிக்கொண்டு திரிகின்ற சில மூடர்கள், மடையர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஒன்றே ஒன்றுதான். ஓர் இறைவனுக்கு கட்டு நடப்பவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். பருத்து முஸ்லீம் என்றோ பரம்பரை முஸ்லீம் என்றோ இஸ்லாத்துக்கு தழுவியவர்களை அவர்கள் நியூ முஸ்லீம் என்றோ அடையாளப்படுத்துவது கண்ணிய குறைவு மட்டுமல்ல, இது இஸ்லாத்திற்கு கற்பிக்காத, இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு செயல் கூட. அதிலும் குறிப்பாக இஸ்லாத்திற்கு வருகின்ற சகோதரர்களை இந்த பர்த் முஸ்லீம்னு அடையாளப்படுத்துவாங்க, பட மாட்டாங்க. இவங்க தான் பர்த் முஸ்லீம், அவர்கள் நவ முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவாங்க. ஒரு உண்மை நாம் அனைவரும் தெரிந்தாக வேண்டும். இந்த பர்த் முஸ்லீமு, இந்த பரம்பரை முஸ்லீம் என்றாம் எதுவுமே கிடையாது. நம் பெற்றோர்கள் முஸ்லீமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். அதிகபட்சமாக அவர்களுடைய பெற்றோர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அவர்களுடைய பெற்றோர்கள் யார், அவர்களுடைய மூதாதையர்கள் யார் என்று ஒரு தலைமுறையை மேல் நோக்கி பார்க்குகின்ற பொழுது, குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக வேறு மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள். இதுதான் வரலாறும் கூறுகின்ற உண்மை. இதை தவிர்த்துவிட்டு முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரே காரணத்தினாலே இவர்களை பர்த் முஸ்லிம், பரம்பரை முஸ்லிம் என்று பெருமை பேசிக்கொண்டு இஸ்லாத்திற்கு வருபவர்களை நியூ முஸ்லீம், நவ முஸ்லீம், மௌலாய இஸ்லாம் என்றெல்லாம் அடையாளப்படுத்துவது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேர் தான், டெத்து முஸ்லீம். நீ முஸ்லீமாக வாழ்ந்து ஓர் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனை மட்டும் வணங்கி வழிபட்டு ஹலாலை பேணி ஹராமை தவிர்ந்து இந்த உலகத்திலிருந்து நீ முஸ்லீமாக மரணிக்கின்ற ஒன்று தான் இருக்கிறதே ஒழிய பர்த் முஸ்லீம் என்பது கிடையவே கிடையாது என்பதை புரிந்து கொள்வோம். டெத்து முஸ்லீம் தான் இருக்குது. முஸ்லீமாக மௌத்தாகணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். உண்மையை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம், உண்மையை உணர்வோம், பிறருக்கு பகிர்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் துணை செய்வானாக, அருள் புரிவானாக.